நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்க ரதத்தில். என்னோட உலகமே இல்லாம இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து என்னை தூக்கிட்டு வந்ததுல இவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். வீடை கூடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடு, பனிமர காடே, பறவைகள் கூடு, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா, புதத்தில் புன்னகை புதைத்தோம், உயிரே உடம்புக்குள் புதைத்தோம். அங்க இருக்கிறவங்க எப்படி உணர்றாங்க அவங்க சொந்த நாடை பத்தி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? நாங்கள் திரும்பி நாட்டுக்கு போவோமா, அங்கே வாழ்வோமா, அந்த ஏக்கம் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் நம்புறீங்களோ தெரியாத அந்த 25 தடவையும் நான் அழுதேன். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு லெவல் அதிகமாக போய் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்குக்கு சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 40,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. வாவ், யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட போறோமா? லெட்ஸ் வெல்கம் ஸ்பூர்த்தி. சகரி மாக பாமதா பா. இந்த பாட்டு எனக்கு குருவாக கைட் பண்ணா எல்லாருக்கும் என்னுடைய டெடிகேஷன். கை வீணையை ஏந்தும் கலைவாணியே, மெய்ஞானமே சேர்க்கும் அருள்வாணியே, திருமலர்த்தாள் போற்றி வா கண்மணி வணங்குவோம், திருமலர்த்தாள்
ரொம்ப 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 நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஸோ மச் ஆஃப் டிவோஷன் இருந்தது உங்கள் சிங்கிங்கில். பார்த்து சாரதி உங்களுக்கு குருவா? எஸ். ஓகே ஓகே. நான் அதான் உங்கள் ரிலேட்டிவாக இருக்குமோ என்ன நினச்சேன் ஃபோட்டோ பார்த்த உடனே. எல்லா குருவோட பிளெஸ்ஸிங்ஸும் ஸ்பூர்த்திக்கு நிறைய நிறைய இருக்கட்டும். ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. காட் பிளெஸ் யூ மேம். தேங்க்யூ வெரி மச். ஸ்பூர்த்தி, you're one of the cutest things to happen to the competition, darling. தேங்க்யூ மேம். இன்னொன்று ஒரு பேக்கேஜ், இம்மா பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வாவ், வெரி வெரி வெல் டன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். ஸ்பூர்த்தி ஒவ்வொரு சங்கதி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பாடிருக்கு. அதுக்காகவே உனக்கு ஷவர். இது உனக்கு மட்டுமில்லை, உன்னுடைய குருகளுக்கு சேர்த்து. கங்க்ராட்ஸ் ஸ்பூர்த்தி. டெடி பேர் ஷவர் கிடைச்சிருச்சு. உங்களுடைய குருஸோடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஷவர் மூலியமா உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் குரு யாரு? எங்கள் ஃபர்ஸ்ட் குரு எங்கள் அம்மா. அம்மா கிட்ட ஒரு பாட்டு கேட்கணும் நான் என்னோட ஆசை. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. How sweet. இதெல்லாம் பாடினா மட்டும் போதாது, அம்மா கிட்ட இருந்து பொம்மை வாங்கிக்கலாமா இன்னைக்கு? யா, லக்கி டெடி பேர் ஃப்ரம் மம்மி. யா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் குரு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் இப்படி உங்களுடைய ஹார்ட்ல யார் இருக்காங்க? அம்மா இருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட்ல ஸ்பூர்த்தி இருக்காங்க. அண்ட் சமர்த். And Samarth. Absolutely, and Samarth. Okay. சரி, நிறைய ஃபோட்டோஸ் உங்களுடைய குருஸோடைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய பேரெல்லாம் ஒருத்தராக சொல்கிறீங்களா? எங்களோட தப்லா குரு கல்லூர்கர் சார். ஓகே. இது பார்த்து சார், பார்த்து சார்த்தி சார். அவங்க எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு ஸ்கைப்லேருந்து மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் குரு எனக்கு லைட் மியூசிக்கில் நரஹரி தீக்ஷித் சார். அவங்க கன்னடா சாங்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவங்க ஸ்கூலில் என்னோட பிரின்சிபல் டீச்சர். ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க யசஸ்வி சார் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ நிறைய குருஸ் வச்சுக்கிட்டு அம்மா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அம்மா, ரைட்? ஓகே, இவ்வளோ நிறைய குருஸ்க்கு நீங்கள் வந்து இன்னைக்கு டெடிகேஷன் கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ் பூர்த்தி. அண்ட் சாரி அனந்த் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி. இந்த முகத்தை வச்சு நீங்கள் வந்து சாரி கேட்டால் எல்லாருமே இப்படி இம்மீடியட்டாக அவங்கள வந்து மன்னிச்சுட்ருவாங்க. ஓகேயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா யாரும் வந்து அவங்களுடைய பாடலை டெடிகேட் பண்ண போறாங்க. அடுத்ததாக வந்து பல சீசன்களாக பல வருடமாக மிகப்பெரிய நடனம் ஆடக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து செம்ம டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டான்சிங் ஃபேமிலி. அப்போ அவங்க அப்பா கூட லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம கண்டஸ்டன்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அவர் பேசிக்கலி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ஸ்ரீஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர்ஸ் 2 பேருக்கு வந்து ஒரு பாடலை டெடிகேட் பண்ண போறாங்க. வெரி நைஸ். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஷா. ஒரு கோவில்
ஸ்ரீஷா, என்ன இன்பமான ஒரு பாடல். ஐயோ, அந்த பாடல் தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல ஒரு பாடல். எனக்கு சுஷிலாமாவோட வாய்ஸ் அப்படியே காதில் இப்படி தேன் ஊத்துன மாதிரி இருக்கு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. தீபமன்றம் அந்த கடைசி சங்கதி ஒரு தடவை நல்லா பாடிக்க. முன்னே ரிஹர்சல் ரொம்ப நல்லா பாடினீங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி வரலையேன்னு ஒரு ஏக்கம். ஒரே ஒரு தடவை. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபமன்றோ. அது கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம். அவ்வளோ அந்த சங்கதி மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலில் வந்திருக்கலாமே தவிர பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்ரீஷா, ஒரு சூப்பர் பாட்டை வந்து உங்கள் 2 பிரதர்ஸ்க்காகவும் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. ஏன் வந்து ஃபேமிலியில் அவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு வந்து 2 பிரதர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஏதாவது மாசான ஏதாவது பாக்கெட் மணி ஹெவியா இல்லை சம்பளம் வந்துச்சுன்னா ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கி தருவாங்களா? கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஒரு பெரிய சப்போர்ட்னா அது அண்ணா தான். ஸோ என்ன தான் நடந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அம்மா அப்பா ஏதாவது திட்டினா கூட அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. ஸோ என்னோடய லவ்லி பிரதர்ஸ்க்கு நான் அதுக்கு தான் இருக்கேன். வெரி குட். கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலி அப்படின்றதுக்கு எடுத்துக்கிட்டா முதல் ரோலேயே 4 பேருமே உட்கார வச்சுருக்காரு. ஓகே, 2 பிரதர்ஸையும் இப்போ அன்புடன் மேடை கிடைக்கின்றோம். வாங்க. இது வந்து ஒரு பெரிய காதலுக்கு மரியாதை டீம் மாதிரி இருக்கீங்க. 2 அண்ணங்க அப்படியே 2 சைடில் நின்றுட்டு இருக்காங்க. பயங்கர ப்ரொடெக்டிவ் வேறையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தங்கை பற்றி சொல்லுங்கள். பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப எதுக்குமே வந்து ரொம்ப ஸ்டபர்னு, ரொம்ப ஸ்டெடியாக இருப்பா. என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவா. அது வந்து நாங்கள் அவகிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இன்னும் ஒரு ஃபெயிலியர்னாலும் நம்ம ஸ்டபனாக இருக்கணும். இதுவுமே எல்லாமே ஒரு பாஸ் பை தான். ரொம்ப ஒரு தைரியமான பொண்ணு. அதே மாதிரி உங்களுடைய இந்த அண்ணாவும் பேசி கேட்கலாம். அவங்க வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, காமான பொண்ணு அப்படின்னாங்க. ஆனால் புயலா மாறினா எப்படி இருப்பாங்க? கோவம்லாம் வருமா? கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். சிரிச்சுட்டே தான் இருப்பாள். இது வரைக்கும் அப்படி தான் இருந்தா, இனிமேலும் அப்படி தான் இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி தான் இருக்கணும். இதுதான் எங்களுக்கு வேணும். எல்லாம் ஸ்ரீஷாக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி வேண்டிக்கிறேன். மாதிரி இன்னும் ஐ திங்க் யூ ஷுட் ஆல்வேஸ் பி திஸ் க்ளோஸ். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 2 அண்ணா இருக்காங்க, ஆனால் நாங்கள்லாம் அவ்வளோ க்ளோஸ் இல்லை, அண்ணாவும் நானும் பேசிக்கலாம் மாட்டோம், தங்கையும் நானும் பேசிக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹோப் யூ ஆல்வேஸ் ரிமைன் த சேம். ரொம்ப பாசம் இவ. ஆக்சுவலி நான் வந்து காஞ்சிபுரமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வீக்கெண்ட்ஸில் தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஃப்ரைடே ஈவினிங் எனக்கு 5:45 6 o'clock கால் வந்துடும். எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா? அப்படி இல்லைனா டக்குன்னு வச்சிருவா. நெக்ஸ்ட் டே மறுபடியும் சாட்டர்டே கால் பண்ணுவா, வரீங்களா, எங்கே இருக்கீங்க. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 10-15 ஃபோன் வந்துடும், எங்கே இருக்கீங்கன்னு. மறுபடியும் மண்டே காலையில் கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமா, நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணுமா, சண்டே நைட்டு கேட்பா, நாளைக்கு கண்டிப்பாக போயே ஆகணுமே. சார் கல்யாணம் ஆகிடுதா? இல்லை மேடம். அங்கே கிஃப்ட் என்ன இருக்குது அப்படின்றது இங்கே ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பெரிய மாமி, நீ பெரிய மாமி இவங்க என்ன சொன்னாங்க, அது டெஃபினட்டாக ரிங்காக தான் இருக்கும் அப்படிலாம். அவ்வளோ இல்லை, வாட்ச் நீங்கள் சொன்னீங்களா, எங்களுக்கும் விரல ஃப்ரீயாக இருக்கு இல்லையா. ஒரு விரல தான் எங்க 2 நல்லா இருக்கும்மா. ப்ளீஸ் நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க சித்ராமா? உங்களுடைய 10 விரல் ஃப்ரீயா இருந்தாலும் அந்த 10 விரலுக்கும் 10 மோதிரம் போடுவாரு. உங்க அண்ணன் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணன் ஆகிட்டீங்களா இப்போ? தம்பி சரி, தம்பி பிரதர், உங்க பிரதர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் பார்த்துப்பாரு. வாங்கம்மா, அளவு எடுக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் NAC ஜுவல்லர்ஸ் போவாரு, மோதிரத்தை வாங்கி உங்க 2 பேர் கையில ஃபுல் வாங்குறதுல இங்க அளவு வாங்கணும். ஓகே, சோ நாங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி இதே மாதிரி க்ளோஸா இருக்கணும் நீங்க. அண்ட் thank you so much for coming. All the very best, Srisha. Good luck to you. வீட்டில் மியூசிஷியன்ஸ் யாருமே கிடையாது சார். நான் சின்ன வயசில் வந்து சங்கீதம் கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃபாதர் கிட்ட கேட்ட, மியூசிக் கற்றுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு மியூசிக்கெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல படிக்கிறத பாரு, மியூசிக் கற்றுக்கூடாமல் பண்ணிட்டார்.
அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் பசங்களை எப்படியாவது இந்த லைனில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை வந்து பசங்கள் மூலமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. டெடிகேஷன் ரவுண்ட்ல அடுத்ததா ஷாலினி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களுடைய கசின்ஸுக்கு அண்ட் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறாங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ஷாலினி. ஷாலினி மேம் நல்லா பாடிருக்கீங்க ஷாலினி. தேங்க்யூ மேம். அப்புறம் எனக்கு பொதுவாக இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஷிவரிங் இருந்தது. கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கோ இன்னொரு மேம்? பயம் இல்லை, ஷிவரிங் தோணிச்சுல்ல ஒரு சில, எஸ்பெஷலி இந்த ஃபினிஷ் பண்ண இடம், இடையில 2-3 இடத்துல சஸ்டெயின் நோட்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஒரு ஷிவரிங் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஷாலினி அந்த என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸு கொண்டு வரணும். எஸ் மேம். தைரியமாக வந்து பாடுங்க. எஸ் மேம். மேம் பயம் இல்லை, அது என்னன்னு தெரியாது. இல்லை அது பயம் இல்லை, அந்த டென்ஷன்னால தான் இருக்கும். ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மேடையில் வரும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு பிரெத்து பத்தலை, மூச்சு பத்தாமல் இருக்கும்போது கூட அந்த ஷிவரிங் வரலாம். இதில் ஏதோ ஒன்று தான் ரீசனாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இன்டென்ஷன் வந்து ரொம்ப நோபலாக இருந்தது. பாட்டும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிரிச்சுட்டே பாடினேன். நிறையா ஒரு ஹியூஜ் பாசிட்டிவ் ஃபேக்டர் இருந்தது. ஆனால் நல்ல ஆரம்பிச்சானாக்கா வி ஷுட் கண்டினியூ இன் தட் சேம் ஸ்டெட். அப்படியே போயிடணும் எண்டு வரைக்கும். எஸ் மேம். சரி, ஸோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து குரூப்பாக ஒரு சாங் டெடிகேட் பண்ணீங்க, தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க. பட் உங்களுடைய அப்பா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள். அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னோட மியூசிக்கில் வந்து லைக் அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன இருந்தாலும் லைக் ஃபீல் வரல அது வரலன்னு அவர் என்ன எப்பவுமே கரெக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஐ மீன் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஹி இஸ் மை ஃபாதர். இட்ஸ் வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஃபார் யுவர் டெடிகேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் சாங். ஜட்ஜஸ் சொன்ன எல்லா திருத்தங்களும் கேட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக பாடினா சூப்பராக இருக்கும். குட் லக் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.
சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And you're watching Dedication Round. ஏன் நம்மளுடைய போட்டியாளர்கள் மட்டும்தான் அவங்களுடைய டெடிகேஷன்ஸை பாடல்கள் மூலியமா கொடுக்கணுமா என்ன? ஏன் நாங்க கொடுக்கக்கூடாதா? குடுமா இப்போ யார் வேணாம்னு சொன்னது? இல்ல நம்ம எல்லாம் கொடுக்க போறது இல்ல. நம்மளுடைய ஜட்ஜ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான தமிழகத்தின் ராக் ஸ்டார் ஆகிய மனோஜி அவருடைய டெடிகேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. So please put your hands together and let's welcome Manoji on stage. இப்போ நீங்க வந்து யாருக்கு இந்த வாரம் உங்களுடைய சாங்கை டெடிகேட் பண்ண போறீங்க? எங்க அம்மா ஆர்டிஸ்டா அவங்கள மேடையில் பார்த்துருக்கேன். மேடை நாடகத்தில் பல வகையான அந்த கெட்டப்ஸ் அவங்க போட்டு மேடையில் அவங்க பாடி நடிக்கும்போது சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்ததுனால அம்மாவை ரொம்ப நேசிப்பேன் நான். அவங்கள மிஸ் பண்ண பிறகு அந்த ரூபத்தை என் பொண்ணுக்குள்ளே நான் பார்க்குறேன். அம்மாவுக்காகவும் பொண்ணுக்காகவும் பாட்டு முடிந்த பிறகு அந்த பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கும் இந்த டெடிகேஷன் சேரும். So, அம்மா ரூபத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொண்ணுக்கும் இந்த டெடிகேஷன். Let's welcome மனோஜியோடைய daughter Sophia on stage. அப்பாவுடைய செல்ல பொண்ணுன்னு நல்லாவே தெரியும். அப்பா வந்து பொண்ணுன்னு ஒத்துக்கிறீங்களா தங்கச்சின்னு சொல்ல போறீங்களா? இது நல்ல கேள்வி. அப்பா ஃப்ரெண்டா பழகுவாரா இல்ல அப்பா மாதிரி தான் பழகுவாரா? என் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. வெரி நைஸ். அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்? சொல்றதுக்கு எதுவும் இல்லை, அவர் தி பெஸ்ட் டேட் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லலாம். சூப்பர். அண்ட் மனோஜி நீங்க சொல்லுங்க a little bit about Sophia. பசங்க 2 பேரும் ஆக்டிங் சைடு ட்ரை பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இவங்களாவது படிக்கட்டும்னு சொல்லிட்டு +2 வரைக்கும் ஹாஸ்டலில் தான் இருந்தாங்க. இப்போ தான் அது வெளியே உலகமே பார்க்க ஆரம்பிச்சது ஒரு 1.5 வருஷமாக. பேரண்ட்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா அது வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்போ are we ready to listen to Appa's dedication? கேட்டுடலாமா? We'll join you there. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தந்தை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்த்தேனம்மா, தேவர்களில் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா. மணமங்களம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தந்தை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு அப்படின்னு பாடியிருக்காரு. How does it feel? Feels amazing. I was flying. You flying? Yeah.
அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சித்ரா அவர்கள், சுபா அவர்கள், இவங்களை எல்லாருக்கும் டெடிகேஷன். காரணம் என்னென்னா எல்லாம் முத்தான மனசு உள்ளவங்க. சித்ரா அவர்கள் எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவங்க கண்ணில் இன்றைக்கும் புது பாடகியாக அவங்க உள்ளே போய் பாட்டு கற்றுவாங்க. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய பாடிருக்கோம். அதனால் சச்சு கிரேட் ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்க 2 பேர் மேலே. மனோ, நீங்கள் எங்களை பற்றி இவ்வளோ சொல்லும்போது நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா? எங்கள் உடன் பிறவாத தம்பி நீங்கள். ஆனால் இப்போ நிறைய பேர் அது மனோவை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எல்லாரோட ரொம்ப என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்டோட அவ்வளோ நல்ல ஒரு இதயம் கூட இருக்குது மனோவுக்கு. அதனால் எந்த குறையும் இல்லாமல் இறைவன் உங்களையும் ஜெமீலாவையும் பசங்க 3 பேரையும், சாய் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நாங்கள் போய் வீட்டில் போய் திருஷ்டி சுற்றி போடணும். மாயோ மாதிரி இருக்கா? மாயோட அழகா இருக்க. மாயோ சாயல் இருக்கானா? எங்கேயோ மாயோ சாயல் இருக்கு. ஜமீலா மாதிரி தான் இருக்கா. ஓ, இங்க உசுப்பேத்துறது. ரைட், ஓகே. மனோஜி, எங்க ஆத்துக்காரர் வந்து சீக்கிரமா சிரிக்க மாட்டார், சீக்கிரமா சந்தோஷப்பட மாட்டார். உங்களோட முகத்தை பார்த்தாலே ஈன்னு ஆயிடுறார் அவர். அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருக்கு மனோஜி உங்களுக்குள்ள. இன்னொன்று கூட சொல்லணும். உண்மையிலே எனக்கு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி பார்த்து நிறைய பேர் லெட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வரும்போது நான் டோட்டலி ஐம் எ டிஃப்ரெண்ட் பர்சன். நான் இங்கே வந்தால் என்னால் 2 சைடில் 2 பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு அப்படியே பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால தான் நான் இங்கே வரும்போது மட்டும்தான் நான் இவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருக்கேன். அது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே வரும்போது உண்மையில் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எனக்கு என்ன கவலை இருக்குது அது எல்லாத்தையும் மறந்து அப்படியே நான் சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் இதுதான். அது கொடுத்ததுக்கு நான் மனோவுக்கும் சுபாக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட அந்த உலகமே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து என்னை தூக்கிட்டு வந்ததில் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சித்ராஜி அண்ட் சிவாஜி. எனக்கு என்ன மனோ சார் பற்றி சொல்லணும்னா, இது நான் ஃப்ரம் த டீப்பஸ்ட் ஹார்ட் ஐ எம் சேயிங், இந்தியாவில் சிங்கர்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் அண்ட் கிஃப்டட் சிங்கர்ஸ் இஸ் மனோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்ம டெடிகேஷன் ரவுண்டில் ஒரு ஹெவியான டெடிகேஷன் வருது. அந்த டெடிகேஷன் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பாட்டிக்கு, செல்லமான பாட்டிக்கு ஒரு பாடலை டெடிகேட் பண்ண வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா. பனிமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு
ஜெசிகா மேம் எப்படி பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. மேம் இது எதுக்காக பாட்டிக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்க? இல்லை ஆக்சுவலி வந்து நான் பாட்டிக்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கேக்கல அவள் சொல்லுவ எப்படி அவள் இந்த தாய்நாட்டில் வாழ்ந்தவ என்ன அங்கே செய்தவண்டு. ஸோ அவள் பேசுகிற விதத்தில் எனக்கு தெரியும் எவ்வளவு அவள் அந்த தாய்நாடை மிஸ் பண்ணுறா, எவ்வளோ ஏக்கமோடு இருக்கிற திருப்பி போய் அவன் இந்த தாய்நாடை பார்த்து திருப்பி அங்கே வாழணும்ண்டு. அதே மாதிரி எத்தனையோ அம்மா மேர் வெளிநாடு ஏக்கமோடு இருப்பினம் அவன் இந்த தாய்நாடை போய் பார்த்து திருப்பி அங்கே வாழணும்ண்டு. ஸோ நான் இந்த பாட்டு முக்கியமாக எந்த அம்மாக்காகவும் எல்லா அம்மாமாக்கும் டெடிகேட் பண்ணேன். நீங்கள் பாடின விதத்தில் எங்களுக்கு கூட அப்படியே ஃபீல் ஆச்சு. எங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க சொந்த நாடை பற்றி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க ஜெசிகா. எனக்கு இது வரைக்கும் ஜெசிகா இங்கே பாடினதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணி பாடின ஒரு பாட்டு இதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பாடினேன். நான் எதுவுமே எழுதலை. ஐ வாஸ் ரியலி, எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு வலி வந்தது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். இந்தியன் ஓஷனோட வேவ்ஸில் எவ்வளவு இலங்கை மக்களோட கண்ணீர் அதில் டிசால்வ் ஆயிருக்கு. அந்த நாட்டுக்கு மறுபடியும் உங்களோட மக்கள் வித் காட்ஸ் கிரேஸ் யூ ஆல் ஷுட் ஃபைண்ட் யுவர் ஹோம் தேர் அகேன். பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இந்த செஞ்சுரிக்குள்ளே ஏதோ ஒரு புத்தா வந்து புத்தியை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அமைதியாக அங்கேயே உட்கார வைக்கணும். பிரமாதமாக பாடினேன் ஜெசிகா, பிரமாதமாக பாடினேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நீ பாடும்போது அந்த அந்த உணர்வு, அது அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் ஃபீல் பண்ணுவார் டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பாடிருக்க. எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு கிடைக்கும் டெஃபினட்டாக. அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து ஏற்றுக்கோ. நீ வந்து ஷவா நாளும் தாய்மடி போல் சுகம் வருமா வருமா, சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா, தாய்க்கு சமம் தாய்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தாய்நாட்டை விட்டுட்டு உங்களுடைய பாட்டி மாதிரியே உலகத்தில் வெவ்வேறு மூலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு உங்களுடைய பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் பிரில்லியன்ட். அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல் ஷவரும் கிடச்சிருக்கு. பட் வீட் ஆல்சோ லைக் டு ஸ்பீக் டு யுவர் மம். ஸோ அவங்கள மேடை கூப்பிட்டுடலாமா? உங்களுடைய அம்மா பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய ஆசைகள் பற்றி. முதல்ல இந்த பாட்டை பற்றி சொல்கிறேன். ஜெசிகா வந்து இந்த பாட்டை ஒரு 20 தடவைக்கு மேலே ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருப்பா. ஆனால் பாடியது 25 தடவைக்கு மேலே. நீங்கள் நம்புறீங்களோ தெரியாத அந்த 25 தடவையும் நான் அழுதேன். அப்போ ஜெசிகா சொல்லுவாள், அம்மா முதல் தடவை அழுகிறது ஓகே, நீங்கள் எத்தனை தடவை அழ போகிறீங்க. அப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ணலாத அளவுக்கு இந்த பாட்டில் இருக்கிற வரிகளின் பவர், அந்த அர்த்தங்கள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை எத்தனை தடவை கட்டினாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இப்போ கூட நான் ஐ வாஸ் ட்ரைங் டு ஹைட் பட் ஐ couldn't. மற்றது எங்களோட அம்மாவுக்கு வந்து 13 பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2-3 பிள்ளைகள். அப்படின்னு பார்க்கல அரௌண்ட் 30 கிராண்ட் சில்ட்ரன். அவ்வளோ பிள்ளைகளோட இருந்தாலும் அவளுக்கு தாய்நாட்டுக்கு போகணும், அங்கே போய் இருக்கணும்னு சரியாக மிஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியும். அங்கே போயிருக்கணும், தன்னோட வீட்டில் போய் வாழணும்னு சரியான ஒரு ஆசை, அந்த ஏக்கம் எங்களுக்கு தெரியும். அவருக்கு இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது வேவோடைய கதை பேசுகிற போதும் சொல்லியிருக்கிறா. கூறியது போல் இந்த பாடல் வந்து முக்கியமாக ஈழத்தில் வாழ்ந்து இடம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு இந்த பாடலை கேட்டால் யாருக்குமே அந்த தாக்கம் நிச்சயமாக இருக்கும். என்றால் ஏதோ ஒரு வகையிலே அவர்களது தாய்நாட்டை பிரிந்து அங்கு இருக்கின்ற சொந்தங்களை பிரிந்து வெளிநாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பாடலை கேட்கும் பொழுது தாங்கள் இழந்த இழப்புகள், நாங்கள் திரும்பி நாட்டுக்கு போவோமா, அங்கே வாழ்வோமா என்ற அந்த ஏக்கம் எப்பொழுதும் இருக்கும். அதை கேட்கும் பொழுது எனக்கும் கூட நிறைய அழுக வந்தது. நானும் முயன்றளவு உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். தேங்க்யூ சார். அண்ட் ஜெசிகா, இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு.
அது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? நான் பிறந்த எனது நாட்டிலிருந்து கனடாவிற்கு புறப்படும் போது திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கையில் தான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் இன்றும் என்னால் செல்ல முடியவில்லை. என் தாய் வீட்டு நினைவுகளுடன் தாவங்களுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த வீடு, வாழ்ந்த வீடு, எனது சொந்த பந்தங்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த இதமான காற்று, இப்படியே என் இனிமையான நினைவுகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கு எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலும் அந்த மண் வாசனை கீழாகாதுகள். இந்த மாபெரும் மேடையில் இவ்வளவு பிரபல்யமான நடுவர் முன்னிலையில் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இவர்கள் முன் நீ பாடுவது நம் முன்னோர் செய்த புண்ணியம் என்றே கருதுகிறேன். ஒவ்வொரு நாளும் உட்பாடா இந்த நிகழ்ச்சிகளை தொடங்குவார் என காத்திருப்பேன். சோறு வேணாம், தண்ணி வேணாம், தூக்கம் வேணாம் என்பதுதான். இந்த குட்டிகள் பாடுவதை பார்க்க தேங்கி காத்திருப்பேன். என்னுடைய தற்போதைய கனவுகள் எல்லாம் சூப்பர் சிங்கர் பைனலில் வர வேண்டும் என்பதுதான். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. கண்டிப்பாக வெல்வாயின இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாய் குட்டியம்மா. பாட்டி இதை பார்த்துட்டு இருக்காங்க. You know she's watching. What would you like to tell? Mama, I really, really, really miss you. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து உங்களுடைய கிராண்ட் டாட்டர் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு தடவை ஒரு விஷயம் கேள்விப்படும்போது, ஈழத்தமிழர்கள் பற்றி கேள்விப்படும்போது எங்களுடைய மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா, என்னைக்காவது ஒரு விடிவு காலம் வரும், அந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கலாம். பட் ஃபார் நவ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஜெசிகா. அண்ட் பாட்டி இருந்தால் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் பாட்டி சார்பாக அம்மா அப்பா கையால் வாங்கிக்கோ. மாமா, உங்களுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். I really, really, really miss you. எல்லாமே பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா எனக்காக. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.